அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா பொது அறிவு யூனிட் 6 தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் அதன் கண்டுபிடிப்புகள். யூனிட் 6ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. 20 மார்க். இதுல 20 மார்க் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இத ரொம்ப இந்த பாடத்தை அழுத்தி படிக்கணும். நம்ம எளிமையாதான் இருக்கும். இப்ப தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்பு நீங்க புக்ல பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எல்லாம் தனித்தனி பார்ட்ல இருக்கும். அப்ப நாங்க ஒரே ஷார்ட் நோட்ஸ் ஒரே A4 ஷீட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு 20-30 பேஜ் இருந்தாலும் நம்ம A4 ஷீட்ல 2 A4 ஷீட்ல ஷார்ட் நோட்ஸ் எடுத்து கொடுத்துறோம். உங்களுக்கு நாங்க ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கணும் ட்ரைனிங் கொடுக்குறோம் கலைவாணி அகாடமில. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் உலகில் மிக பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டா மெசபடோமியா நாகரிகம். 2வது क्वेश्चन 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 6500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது நாகரிகம். ஒரு நாகரிகம் இருந்திருக்குது 6500 ஆண்டுகளுக்கு முன்பு மெசபடோமியா நாகரிகம். 3வது பாத்தீங்கன்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ. அந்த மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்துல நீங்க படிச்சிருப்பீங்க ஹரப்பா மொஹஞ்சதாரோ. அந்த மாதிரி தமிழகத்துல பாத்தீங்கன்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார் அந்த மாதிரி ஹரப்பா மொஹஞ்சதாரோ மாதிரி மதுரை, காஞ்சி, பூம்புகார் இருந்திருக்குது. இப்ப பூம்புகாரை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த நகரத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். பூம்புகார் நகரம் பார்த்தா இதுக்கு காவிரி பூம்பட்டினம் என்று வேறு பெயர். இந்த பூம்புகாருக்கு என்ன பேரு? காவேரி. காவிரி பூம்பட்டினம். இந்த பூம்புகார் நகரத்தை பத்தி எதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒண்ணு பட்டினப்பாலை, 2 சிலப்பதிகாரம், 3 மணிமேகலை, இந்த பூம்புகார் நகரத்தை பத்தி பட்டினப்பாளையில தெரிஞ்சுக்கிறோம், சிலப்பதிகாரத்துல தெரிஞ்சுக்கிறோம், மணிமேகலை தெரிஞ்சு. அப்ப பட்டினப்பாளைய ஆசிரியர் யாருன்னா உருத்திரன் கண்ணார். உருத்திரன் கண்ணனார். சிலப்பதிகாரம் ஆசிரியர் யாருன்னு கேட்டா இளங்கோவடிகள். மணிமேகலின் ஆசிரியர் கேட்டீங்கன்னா சீத்தலை சாப்பினார். ரைட்டுங்களா? சரி, அடுத்தது பார்க்கலாம். பூம்புகார்ல பாத்தீங்கன்னா கோவலன், கண்ணகி 2 பேரும் வாழ்ந்திருக்காங்க. சிலப்பதிகாரத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கோவலன், 2 கண்ணகி. கோவலன் தந்தை மாசாத்துவான். மாசாத்துவான்னா பெரு என்பவர் யாரு? பெரு வணிகர். பெரு வணிகன். கண்ணகி தந்தை மான் நாயக்கர். பெரு மான் நாயக்கர் என்ற பெரும் கடல் வணிகன். ரைட்டுங்களா? அப்ப
இந்த பூம்புகார்ல எல்லாம் வணிகம் நிறைய பண்ணிருக்காங்க. கிரேக்கர்களும் ரோமானியர்களும் நிறைய வணிகம் பண்ணிருக்காங்க, நேர்மையா பண்ணிருக்காங்க. அவங்க தொழில் பண்ணும்போது நேர்மையா பண்ணிருக்காங்க. இந்த எதன் மூலம் நம்ம அறிஞ்சுக்கிறோம்? பட்டினப்பாலை மூலம் அறிஞ்சுக்கிறோம். பூம்புகார் நகரத்தை பத்தி அந்த சிறப்பு நகரின் சிறப்பை பற்றி நம்ம எதுல தெரிஞ்சுக்கிறோம்னா சிலப்பதிகாரத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டுங்களா? இவங்க பூம்புகார்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா கடல் வழி பொறுத்துக்களை கேட்பாங்க. நேச்சுரல் ஆஃப் ஃபாலோ பொறுத்து சொல்லுவாங்க. கடல் வழி என்னன்னா குதிரை ஏறிக்க மாதிரி பண்ணிக்கிறாங்க. குதிரை தரவழி கருமிளகு, 3 வடமலை. வடமலையில இருந்து தங்கத்தை இறக்கி அதை மெருகூட்டி அயல் நாட்டுக்கு விற்பனை பண்ணிருக்காங்க. தங்கம். 4 மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து சந்தனத்தை வர வச்சிருக்காங்க. அடுத்தது தென்கடல், தென்பகுதி முத்து. கிழக்கு பகுதி கிழக்கு பகுதியில பவளம். ஈழத்துல இருந்து உணவு. இந்த மாதிரி நம்ம ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு எப்படி எடுக்கிறது நம்ம சொல்லி கொடுக்கிறோம். ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்க போன் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம கலைவாணி அகாடமியில பாத்தீங்கன்னா பொது அறிவு, மேக்ஸ், தமிழ் இந்த 3 சப்ஜெக்ட்டுமே நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். மந்த்லி ஃபீஸ் பாத்தீங்கன்னா 500 rupees தான். 6 மாசம் நீங்க படிக்கலாம். ஏதாவது டவுட்னா போன் பண்ணி கேட்டுங்க. நன்றி, வணக்கம்.